இப்ப கேக்குறாங்க விஷத்தை வாங்கி குடிச்சு சாகுறதா அப்படின்னு. விஷத்தை வாங்கி குடிச்சு சாகுற நிலைமையில இருந்த குடும்பங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்து இலவசமாக ரேஷன் பொருட்கள் கொடுத்து அவ்வளவு உதவிகளையும் செய்து நீ கௌரவமான வாழ்க்கை வாழு, ஒரு பஸ் காசு கூட புருஷன்ட்ட போய் கௌரவத்தை இழந்து நிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சுதந்திரமாக பயணிப்பதற்கான திட்டத்தை தமிழ்நாடு அரசு கொடுத்ததனுடைய விளைவுதான் டிஎன்பிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட்ல 50% ரிசர்வேஷன் ஃபார் விமன் அப்படின்றத ஒரு அரசு செயல்படுத்த முடியுது. அப்படின்னா பெண்களுடைய சமூக தரம் என்னவாக உயர்ந்திருக்கிறது. நான் உறுதியா சவால் விட்டு சொல்றேன், உத்தரப்பிரதேசத்திலேயோ பீகார்லயோ 50% பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு அரசு பணிகளில் கொடுக்க முடியுமானா முடியாது. ஏன்னா அந்த பெண்கள் அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை உள்ளவர்களாகவோ அல்லது ஊரை விட்டு வெளியே வருபவர்களாகவோ அல்லது படித்தவர்களாகவோ இல்லாத நிலைதான் இன்றைக்கும் இருக்கு. சமூக நிலைமையா இருக்கு. அப்போ பெண்களை நோக்கி செய்யப்பட்ட ஒவ்வொரு திட்டமும், ஏன் இலவசமா அரிசி கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க, ஏன் 1000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க, ஏன் மிக்சி கொடுக்குறீங்க, கிரைண்டர் கொடுக்குறீங்க, ஏன் டிவி கொடுக்குறீங்க, இப்படி ஒன்னொன்னு கேட்டாங்க. இந்த ஒரு கேள்விக்குமான மொத்தமான பதில் தான் இன்றைக்கு இந்திய அளவில் பெண்கள் கண்ணியமாக வாழ்வதற்கு தகுதியுள்ள மாநிலமாக தமிழ்நாடு. இதுதான் பெண்களுக்கு இந்த பட்ஜெட்டுகள் சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடிய விளைவு. இதை நேரடியா தராசு தட்டுல வச்சு அளந்து காட்டு அப்படின்னு சொன்னாலும் அளந்து காட்ட முடியும், மறைமுகமாக புரிந்து கொள்வது என்றாலும் புரிந்து கொள்ள முடியும். இது எப்ப அவங்களுக்கு புரியாது அப்படின்னா நிர்மலா சீதாராமன்களாக அவர்கள் இருக்கும் பொழுது அது புரியாது, அல்லது துரோகி தமிழ் துயர சௌந்தரராஜன்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு புரியாது. ஊருக்குள் இருக்கக்கூடிய மாரியம்மாளுக்கும் காளியம்மாளுக்கும் இது நன்றாக தெரியும்.